இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரீசனட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஒய் பியூர் லிக்விடுக்கும் சாலிடுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அது ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது அதை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து கேசி எழுதுனாலே நம்ம என்ன பண்ணணும்னா அங்க நான் என்ன பண்ண போதுன்னா கான்சன்ட்ரேஷன் டேம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் சால்வெண்ட்ல இருந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆயிருக்கணும். அப்ப நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன்ன்றது எப்பவுமே நமக்கு வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த சொல்யூஷன் தான் நமக்கு வந்து அப்ளிகபிள். ஒரு பியூர் சாலிடுக்கோ இல்ல பியூர் லிக்விடுக்கோ நமக்கு வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ல ஒரு அயன் பீஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 kg வந்து ஒரு அயன் பீஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதை நம்ம சொல்லுவோமா இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இது லோ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோமா? இங்க அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து அதிகமா இருக்குது. அதனால இதை நம்ம ஹை கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்ல மாட்டோம். இதை நம்ம வந்து லோ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஒரு லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ml ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து இருக்குது. இன்னொரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்ல மாட்டோம் இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்லெஸ் ஒரு சாலிடுக்கோ ஒரு லிக்விடுக்கோ. அதனால நம்ம என்ன பண்ணா கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் சொல்யூஷன். அப்ப சொல்யூஷன் மட்டும் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து யூஸ் பண்ண முடியும். சாலிடுக்கோ லிக்விடுக்கோ நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல சார் எங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலா எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை த கான்சன்ட்ரேஷன் which is equal to moles divided by நமக்கு வந்து பர்டிகுலர் வால்யூம் இல்லையா? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு சால்வெண்ட் நமக்கு வந்து டிசால்வ் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம்க்கு வந்து ப்ரொபோஷனலா வந்து இருக்கும். ஓகேவா? மாஸ் பை வால்யூம்க்கு வந்து நமக்கு வந்து ப்ரொபோஷனலா வந்து இருக்கும். அதாவது மாஸும் மோலும் நமக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஆனா மாஸ் அதிகமாக மோல்ஸ் நமக்கு வந்து அதிகமாகும். அது டைரக்ட்லி ப்ரொபோஷனலா வந்து நமக்கு இருக்கும் இல்லையா? அப்ப மாஸ் பை வால்யூம் வந்து நம்ம இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டிக்கு வந்து நமக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா வந்து இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டென்சிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஹனிக்கு வந்து டென்சிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். வாட்டரை விட ஹனிக்கு வந்து டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ ஒரு டிராப் ஹனியை ஆட் பண்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ள உள்ள கீழே வந்து போயிடும். அதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 100 கிராம் நீங்க ஆட் பண்ணாலும் என்ன ஆகும் தண்ணிக்கு கீழே தான் நமக்கு வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன 1 கிராம் ஆட் பண்றோம் அதனால தண்ணிக்கு மேல இருக்கிறதோ இல்ல வந்து 100 ml ஆட் பண்ணும்போது தண்ணிக்கு கீழே போதோ நமக்கு வந்து கிடையாது. அது டென்சிட்டின்றது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது ஒரு கிராம் இருந்தாலும் சரி இல்ல வந்து 0.1 கிராம் இருந்தாலும் சரி அது தண்ணிக்கு கீழே தான் போகும். அப்போ அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து மாறவே மாறாது. அப்போ ஈக்குவலிபியம் கான்ஸ்டன்ட்ல நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நமக்கு வந்து மாறவே இல்லைன்னா கேசியும் நமக்கு வந்து மாறவே மாறாது இல்லையா? அப்போ நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபியம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடுக்கும் பியூர் லிக்விடுக்கும் நம்ம வந்து ஒன்னா தான் கன்சிடர் பண்ணுவோம். அதை நம்ம வந்து ஈக்குவலிபியம் கான்ஸ்டன்ட்ல மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.